முகவரி இந்த படத்துக்கெல்லாம் உதவும் போது அஜித்தோட பழக்கமா இல்ல அதுக்கு முன்னாடி அஜித்தோட சார், பழக்கமா? அஜித் சார் எனக்கு எப்படி தெரியும்னா, ஆப்பிள் கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு கெத்தீரியல் ரோட்ல இருக்கும் சார். ஆமா. அப்ப என்னுடைய நண்பர்கள் எல்லாம் நிறைய பேர் இந்த ஆப்பிள் கம்ப்யூட்டருங்கிறது வந்து பெரிய, அப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டர் பார்க்கறதே பெரிய விஷயம். அப்ப அதில் போய் கத்துக்கிறது பார்த்தா ஆப்பிள் கம்ப்யூட்டர் தான் ஃபர்ஸ்ட் வந்தது. அப்ப என்னோட சர்க்கிள் ஃபுல்லா, என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள், நான் சொன்னேன் பாத்தீங்களா, என்ன படிச்ச சர்க்கிள்லாம் பெசன் நகர்ல இருந்தது. அப்ப போகும்போது அஜித் சார் அங்க இருப்பார். அந்த ஆப்பிள் கம்ப்யூட்டர் வாஷல்ல அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள், அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் மயிலாப்பூர், அந்த மந்தவலியோ அந்த சர்க்கிள், நான் பெசன் நகர் சர்க்கிள்ல இருப்பேன். அப்ப இருந்து இந்த மிஸ் ஆப்பிள்லாம் நடக்கும். அப்பத்திலிருந்து எனக்கு அஜித் சார் பழக்கம். அது நாளடைவில் இந்த வாலியில பார்க்கும் போதும், அதுக்கப்புறம் தீனா படம் ஃபைட் அங்கெல்லாம் எடுக்கும் போதும் ஒரு நல்ல நண்பரா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அவருக்கும் அப்படி ஒரு நெருக்கம் பிறந்தது சார்? பல மணி நேரம் உட்காந்து பேசுற அளவுக்கு. சார் எனக்கு என்னன்னா, அஜித் சார் வந்து எப்படின்னாக்கா, அதுதான் சொல்றேன், இவ்வளோ இருந்தும் இவ்வளோ படம் பண்ணோம், ஆப்பிள் கம்ப்யூட்டரை பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அவர் டிராவல் ஆனாரு. யதார்த்தமா போய் அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுவோம் இல்லைங்களா, அந்த ஆப்பிள் கம்ப்யூட்டர் நேரத்தில் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசும்போது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்போ ரவியை வந்து சினிமாவில் இல்லை, அதுக்கு முன்னாடியிலேருந்தே தெரியுங்கனால அப்புறம் என்னோட கேரக்டரேஷன் அவருக்கு தெரியும். இவன் கரெக்டாக இருப்பான், ஃபிட்னஸை பற்றி பேசுவான், மற்ற விஷயங்கள் எதுக்கும் வரமாட்டான் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கு. ஏன்னா அஜித் சார்த்தை பொறுத்த வரைக்கும் நீ வந்து உன்னோட ஒழுக்கம் வந்து அவர் ரொம்ப முக்கியம். நடவடிக்கைகள் தேவையில்லாமல் மிஸ்யூஸ் பண்ணாதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. கரெக்டாக இருந்தாருன்னு வச்சுக்கலாம், கண்டிப்பாக இன்றைக்கும் வந்து ஃபோன் அடிச்சு பேசுவார். நல்ல எங்கே இருந்தாலும் அதே மாதிரி மரியாதை கொடுக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டேன். அஜித்துன்னு கூப்பிட்றேன் அப்படிம்பாரு. எதுக்கு நமக்குள்ள இல்லை, எல்லாமே பழைய ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனிதர். அவரோட பல மணி நேரம் நீங்க செலவிட்டிருக்கீங்க. என்னென்ன விஷயம்லாம் பேசுவீங்க அவர்கிட்ட? ஸோ மெயின் ஒரு ஃபிட்னஸை பற்றி பேசுவார். நான் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிச்சுன்னு சொன்னேன். அது பிஸ்னஸோட லாப வழக்க கலக்கெல்லாம் பாரு, இதில் இப்படி இருக்கணும், இந்த லாபம் எப்படி இருக்குது, இதில் இவ்வளோ பர்சன்டேஜ் போட்டிருக்கு, இதில் இவ்வளோ லாபம் கிடைக்குதா, அதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இது மாதிரி பண்ணு, பிஸ்னஸ்ங்கிறது ஆரம்பிக்கிறது மட்டும் கிடையாது, அதெல்லாம் இப்படி பண்ணணும். அவர் மெக்கானிக் இருந்தது தெரியும், அந்த விஷயங்கள் பேசினார். சரி, அது மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது இன்றைக்கும் ஒரு டச்சில் இருக்கார். இன்றைக்கும் ஒரு டச்சில், எப்போனாலும் ஒரு ஃபோன் அடித்தா எடுப்பார். என்னைக்குன்னா ஒரு நாளும் கூப்பிடுவார். ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட ரவி எப்படி இருக்காப்புல, ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒரு சந்தோஷம். அவருக்கு ஒரு இடம், நான் இந்த சினிமா பண்ணும்போதே நான் தான் சொன்னேன், சினிமா மட்டும்